எவ்ரிஒன், நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான டே 2க்கான அந்த கவுன்சிலிங் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அதாவது டே 2ல் எவ்வளோ ஆப்சண்ட்டாக இருக்குன்னா 6 அண்டு டே 1ல் 3 ஆப்சன்ட். ஸோ டோட்டலாக வந்து 9 ஆப்சண்ட் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800க்கு எவ்வளோ அப்படின்னா நியர்பை வந்து 800க்கு 791 வேக்கன்சி வந்து டோட்டலாக 2 டேஸில் வந்து ஃபில் ஆகிருக்கு. டோட்டல் இது வரைக்கும் 9 வேக்கன்சி வந்து அதாவது 9 வந்து போஸ்டிங் வந்து ஆப்சண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் பர்டிகுலராக வந்து ஃபஸ்ட்டு விஏஓ, நெக்ஸ்ட்டு நாளைக்கு போகிறவங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் மட்டுமே இருந்தால் போதுமானது. ஃபோட்டோஸ் எதுவுமே கேட்கல. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பியும் கேட்கல. ஆனால் மேபி ஒரு ஜெராக்ஸ் காப்பியாவது நீங்கள் எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்டை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் ஃபோட்டோவும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ இது விஏஓ லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக விஏஓ லிஸ்ட் உங்களுக்கு 402. ஓகேங்களா? டோட்டல் வேக்கன்சி 402. அதில் 241 வேக்கன்சி வந்து ஃபில்ட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 161 வேக்கன்சி வந்து இன்னும் இருக்குது. அண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கரெக்டாக கீழே இங்கே எல்லாமே இருக்குது. இதுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம், அதாவது மந்த்ரா தீபக் எம்டி, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அதையும் தெளிவாக பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நாளைக்கு அதாவது இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க எம்பிசி எத்தனை நாள் வரைக்கும் சார் இப்போ வரும் அப்படின்னா மேக்ஸிமம் February 1 or 2 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் சொல்லலாம். அதாவது நீங்கள் உங்களோட கம்யூனல் ரேங்க் 1350 வரைக்குமே போகலாம். ஓகேங்களா? அண்டு பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்யூனல் ரேங்க் 1900லேருந்து 2000 வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் நிறைய பேர் ஜென்ரலில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் எடுக்கும்போது இன்னும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு 1000 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1000 வரைக்குமே ஃபில்லாக சான்சஸ் இருக்குது. அண்டு பிசிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு 200 வரைக்குமே போகலாம். அண்ட் ஆல்சோ எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் அப் டு ஒரு 80 நியர்பை மேக்ஸிமம் ஒரு 60 to 80 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு கீழே இதில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் 3901 வேக்கன்சி. அதில் 538 வந்து உங்களுக்கு பர்டிகுலராக வந்து ஃபில்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் 3363 வேக்கன்சி வந்து ரிமைனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஒன் ஸ்மால் சேஞ்சஸ், எஸ்சிஏ வந்து உங்களுக்கு பர்டிகுலராக 140 to 150 வரைக்கும் போகலாம். அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 50 ரேங்க் வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ டேஸ் அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் மேபி ஜேஏலேருந்து டைப்பிஸ்ட்டு போகிறாங்க, இல்லை நிறைய கம்யூனிட்டி ஜேஏல இருக்க கம்யூனிட்டி வந்து ஜென்ரலில் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம்லேயும் இருக்குது, பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.